அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. நம்ம தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா வானத்தையும் பூமியும் படைத்த அந்த விஷயங்களை தப்சீர் கண்ணோட்டத்துல பார்த்தோமா. இப்போ அது தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2025ல நாம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தோம்னா நிச்சயமா நம்முடைய மனசுக்குள்ளாக வமா கதருல்லாஹ ஹக்க கதுரி, இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் கொடுக்கவில்லை என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அந்த வார்த்தை நம்முடைய மனசுக்குள்ள ஊசியாக தைக்குமா. ஏன்னா அவனுடைய வல்லமையை உணரணும். லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியில இருக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் எப்படி இந்த படைப்பை ஆரம்பிச்சான்னு இன்னைக்குள்ள நவீன கண்டுபிடிப்புகள் சொல்லுது. ஆரம்பம் ஒரு புகையாக, ஒரு வானம் பூமி இது பிரிக்க முடியாததாக இருந்தது. இரண்டும் ஒன்றாக இருந்தது. ஃபதக்னாஹான்னு சொல்றான் அல்லாஹ். அதை நான் பிரித்தோம்னு சொல்றான். அப்போ இதையும் விஞ்ஞானம் சொல்லுது, எல்லாம் ஒன்றாக ஒரு சூடான ஒரு நிலைமை. ஃபர்ஸ்ட் அதுல உண்டானது பிக் பேங், ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டது. இது பிரபஞ்சத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெருவெடிப்பு ஏற்பட்டப்போ எப்படி எல்லாத்துக்கும் மாஸ் கிடைச்சிச்சு, இது அப்படியே தூள் தூள் தூளாக எல்லாமே பறந்து விரிந்து கொண்டிருந்த நேரத்துல எப்படி இந்த இடத்துல ஒரு நிறை கிடைச்சிச்சு, ஒரு மாஸ் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு. நம்ம எப்படி நானாக, நீங்களாக, நீங்க கையில பிடிச்சிருக்க போனா இருக்கட்டும், நமக்கு முன்னாடி இருக்க புத்தகங்கள், கட்டில், இதெல்லாமே எப்படி ஒரு நிறை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆச்சரியத்திலேயே ஆச்சரியமா. அதுக்கு பேரே இதுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அந்த நோபல் பரிசு வாங்கின அந்த நபர் அந்த பார்ட்டிகிள்க்கு, அதாவது எந்த நேரத்துலன்னு சொன்னா ஒரு செகண்ட எப்படி சொல்றாங்கம்மா பிரிக்கணுமா. ஒரு செகண்ட 1,00,000 கோடியாக பிரிக்கணுமா. நல்லா கவனிங்க. இந்த ஒரு செகண்ட் இருக்குல்ல, அப்படி தட்டணும் பார்த்தீங்க இந்த நேரத்தை, இதை 1,00,000 கோடியாக 10⁻12, அதாவது பிரபஞ்சம் பிக் பேங் உருவாகி 10⁻12 டைம்ல, அதாவது ஒரு செகண்டை 1,00,000 கோடியாக பிரிச்சா அதுல இருக்கக்கூடிய ஒரு துளி, அந்த டைம், அந்த பார்ட், அந்த டைம்லேயே சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலம்மா. அந்த நேரத்துக்குள்ளாக போசான் அப்படிங்கிற ஒரு துகளை அல்லாஹு தாலா வெளியான் துகளை கண்டுபிடிச்ச ஹிக்ஸ்ங்கிற அறிஞரே இதுக்கு காட்ஸ் பார்ட்டிகிள்னு பேர் வச்சிருக்கிறாருமா. ஏன்னா அது வராம இருந்திருந்தா எதுவுமே நிறை இல்லாம இருந்திருக்கும், எல்லாமே அலைஞ்சிட்டு இருக்கும். அத்தனையும் அன்னைக்கே காரியாதான். அப்போ அதெல்லாம் அதுக்கு நிறை கொடுத்து வடிவம் கொடுத்து எல்லாத்துக்கும் அந்த அந்த நிறைங்கிற ஒரு அழகான பண்பு கிடைச்சதுக்கு காரணமே இந்த துகள் தான். சரி, ஓகேமா, இந்த துகள் எல்லாத்துலயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சா, எல்லாத்தையும் நிறையாக்கிடுச்சா. அதனாலதான் சொல்றாங்கம்மா நம்மளால ஒளி வேகத்துக்கு போக முடியலையா. ஒளி எவ்வளவு வேகத்துல இப்படி ஒரு செகண்ட் நான் தட்டுறதுக்குள்ளாக 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல பிரயாணிக்குது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அந்த நேரத்துல ஒளி இந்த இந்த போசானுடைய தாக்கத்துக்கு உள்ளாகலையாம். அதனால அவ்வளவு வேகமா பிரயாணிக்க முடியுதான். இன்னொன்னு சொல்றாங்க, கற்பனை துகள் டாக்கியான், அது இல்லைன்னு சொல்றாங்க, இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒளியை விட வேகமாக பிரயாணிக்க முடியும். ஒருவேளை எதிர்காலத்துல நம்முடைய சந்ததிகள் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாமா. ஆனா எல்லாமே அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய வல்லமை. அதுக்கு பின்னாடிதான் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஷம்ஸு யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர வலல் லைலு சாபிகுன் நஹார், எல்லாம் சுத்தி கொண்டே இருக்கிறது, வட்ட வரைக்குள் சுத்துகின்றது. மாஷா அல்லாஹ். இப்படி எல்லாம் வட்ட வரையில சுத்துறதுக்கு என்ன தெரியுமாமா தேவையா, விசையும் எதிர் விசையும் கண்டிப்பா தேவையாமா. மாஷா அல்லாஹ். இத பத்தி சொல்லும் பொழுது விஞ்ஞானம் சொல்லுதுமா, அதாவது the speed mass and distance, அதாவது இந்த மாஸ், அதனுடைய மாஸ் கொடுக்க நிறை இருக்குல்லம்மா, அந்த நிறையும் தொலைவு, இது ரெண்டு விஷயம் போயிட்டு இருக்கு கரெக்டா. இப்ப சூரியனை சுத்திட்டு பூமி சுத்திட்டு இருக்குது, மாறவே இல்லை. கொஞ்சம் பக்கத்துல போயிருந்தா எரிஞ்சு போயிருக்கும், தூரமா போயிருந்தா உறைஞ்சு போயிருக்கும். அதனாலதான் கரெக்டா இருக்கிறதுனால நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வாழ முடியுதுமா. இதெல்லாம் இவ்வளவு கரெக்டா இருக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த வார்த்தையை கேட்டாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அல்லாஹ் கணக்கு பார்ப்பதில் மிக தீவிரமானவன், மிகச் சரியானவன். ஒர்க் அவுட் வெரி ப்ரிசைஸ்லி டு இன்டியூஸ் an orbit. இந்த ஒரு ஆர்பிட்டை உருவாக்குறதுக்கு சரியான ஒரு ஒர்க் அவுட் இருக்கணும். கொஞ்சம் முந்தி பிந்தி இருந்துட்டாலும் இது எல்லாமே உடைஞ்சு போயிடும். சரியான ஒரு ஒர்க் அவுட்ல சுத்த வச்சிருக்குது. பாருங்கன்னா, ஒரு பெரு வெடிப்பு நிகழ்ந்து எவ்வளோ குட்டியான நேரத்துக்குள்ள அந்த ஒரு செகண்ட 10,00,000 கோடியா பிரிச்சோன்னு சொன்னா அதுல ஒரு பங்குல ஒரு துகள் வெளியாக்கி, அதுக்கு விஞ்ஞானமே காட்ஸ் பார்ட்டிகிள்னே பேர் வச்சிருச்சுமா. அது வெளியாகி இது எல்லாத்துக்கும் நிறை கொடுத்து, அந்த நிறையும் கரெக்டா சுத்துறதுக்காக ஒரு ரொம்ப பெரிய ஒரு திட்டம், ஒரு ஒர்க் திட்டம், அழகான ஒரு திட்டம் போட்டு, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு சின்ன
விஷயத்த நான் சொல்றேம்மா. ஆனா இது என்னுடைய இதுக்காக ஒரு 4, 5 நாள் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு இது சொல்லாம இருக்க முடியலம்மா. தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்றதுக்காக. நான் ஒரு டென்னிஸ் பால கையில எடுத்து அத தூக்கி மேல் நோக்கி எறிகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் கீழ வருது? புவியீர்ப்பு விசையினால கீழே வந்துடுது. சரி, புவியீர்ப்பு விசையை எதிர்த்து அது தாண்டி பூமியை விட்டு தாண்டி போகணும்னா நான் அது எவ்வளவு வேகத்துல எரியணும்? இந்த கால்குலேஷன்னாலதான் ராக்கெட்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட்டு தாண்டி போகுதாம். சரி, உதாரணத்துக்கு அந்த பாலை நான் தூக்கி எறிகிறேன். நான் எவ்வளவு வேகத்துல போட்டா அது இந்த ஈர்ப்பு விசையை தாண்டி தப்பிச்சு வெளியில போக முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு 10 கிலோமீட்டர் தூரம் போகணும். ஒரு செகண்டுக்கு நீங்க உங்க பக்கத்துல உங்க ஊர்ல 10 கிலோமீட்டர் எந்த ஊர் இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. அந்த ஊருக்கு நம்ம வேகமா கார்ல போனாலும் எவ்வளவு நேரம் தூரம் போக முடியும்னு பாருங்க. ஒரு செகண்டுக்குள்ள 10 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய அளவுக்கு நான் என்கிட்ட இருந்து ஃபோர்ஸ கொடுத்து நான் தூக்கி போட்டாதான் அது ஈர்ப்பு விசையை தாண்டி போக முடியும். அல்லாஹ் அக்பர். நம்மளால கொடுக்க முடியுமாமா? அத நோ சான்ஸ். கொடுக்கவே முடியாது. அல்லாஹு அக்பர். இன்னும் ஒண்ணுமா, ரொம்ப அற்புதமான விஷயம். நியூட்டனுடைய முதல் விதி என்னன்னாமா, இப்ப உங்க முன்னாடி ஒரு சின்ன பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சும்மா அமைதியா இருக்கு. அது அமைதியாவே தான் இருக்கும். கோடி வருஷம் ஆனாலும் அமைதியா தான் இருக்கும். அது மேல ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இப்படி தட்டி விட்டு அதை அங்க தள்ளி விட்டா தான் இது இங்கிருந்து அங்க போகும். இன்னும் வேகமா தட்டி விட்டா போய்கிட்டே இருக்கும். அதுக்கு மேல வேற எதுவும் விசை செயல்படாம இருக்க வரைக்கும் அது தட்டி விட்டது போய்கிட்டே இருக்குமா. ஆனா இங்க நமக்கு உலகத்துல அதுக்கு ஒரு எதிர்ப்பு விசை இருக்கு, அது நின்னு போயிடும். அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கும். இதுதான் அழகான ஒரு விஞ்ஞான விதிமா. என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அல்லாஹ் தட்டி விட்டானே எவ்வளவு வேகத்தை சுத்திட்டு இருக்குன்னு தெரியுமாமா? அல்லாஹ் தட்டி விட்டான். பிக் பேங்ல தட்டி விட்டான். அப்போ இந்த ஃபோர்ஸை எவ்வளவு அல்லாஹ் கொடுத்திருப்பான். இது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். எப்படி சுத்துதுன்னு மட்டும் பாருங்கம்மா. அல்லாஹு அக்பர். அதுவும் எத்தனை வருஷம்? விஞ்ஞான கணக்குப்படியே பார்த்தா 13.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சுத்திட்டே இருக்குமா. எவ்வளவு சுத்துதுன்னு சொன்னா, பூமியினுடைய வேகம் என்ன தெரியுமாமா? ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர். மெர்குரின் என்ன செய்யுதுன்னா ஒரு செகண்டுக்கு 47.8 கிலோமீட்டர். மார்ஸ் ஒரு செகண்டுக்கு 24 கிலோமீட்டர். சாட்டன் ஒரு செகண்டுக்கு 13 கிலோமீட்டர். நெப்டியூன் ஒரு செகண்டுக்கு 5.5 கிலோமீட்டர். யுரேனஸ் ஒரு செகண்டுக்கு 6 கிலோமீட்டர். சரி, ஓகேம்மா. இதெல்லாம் சூரியனை சுத்திட்டு வருதா? இது மொத்த சூரிய மண்டலமும் சுத்துதாம்மா. அந்த பால்வெளியை சுத்தி வருதான். அது எப்படி வருதுன்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு 220 கிலோமீட்டர். ஒட்டுமொத்த சூரிய மண்டலம் ஒட்டுமொத்த கேலக்சி சுத்திட்டு வருதாமா. ஒட்டுமொத்தமா இருக்க கேலக்சி சுத்திட்டு வருதான். எவ்வளவு வேகத்துலன்னு சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு 7,92,000 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்திற்கு 7,92,000 கிலோமீட்டர். அல்லாஹு அக்பர். சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹ் உன்னுடைய அறிவின் ஆற்றலை உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லையா அல்லாஹ்? எங்களால வியந்து தான் யோசிக்க முடியுது. அல்லாஹு அக்பர். இவ்வளவு வேகத்துல அத்தனையும் சுத்துதுமா. சொல்ல போனா 1924 வரைக்கும் மில்கி வே மட்டும்தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சூரிய மண்டலம், அது சார்ந்த பால்வெளி மண்டலம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 1995 தான் ஹபிள் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி 120 பில்லியன் கேலக்சிஸ் வானத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 120 பில்லியன். அப்ப 120 பில்லியன் கேலக்சிஸ் இருக்கு. இன்னும் இதை விட மேலே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்ன கண்டுபிடிக்க போறாங்களோ அதுவும் நமக்கு தெரியாதுமா. வல்லாஹு அலம். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வானத்தை அண்ணாந்து பாக்குறது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற காட்சி இல்லையா. இன்னைக்கு நம்ம சூரியனை அண்ணாந்து பார்த்தாலே 8 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள சூரியன் தான். ஏன்னா அதுல இருந்து கிளம்பின ஒளி நம்ம கண்ணை அடையிறதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. சரி, இன்னொரு ஆச்சரியமா, நம்மளுடைய சூரிய மண்டலத்துக்கு பக்கத்துல நம்ம டெலஸ்கோப் இல்லாம நேரடியா பார்க்க தெரியக்கூடிய ஒரு கேலக்சி ஆண்ட்ரோமீடியா கேலக்சின்னு சொல்றாங்க. ஆண்ட்ரோமீடியா கேலக்சி. அது நம்ம டெலஸ்கோப்லாம் இல்லாம சும்மா பார்த்தாலே வானத்துல மின்ற மாதிரி தெரியும். ஆண்ட்ரோமீடியா கேலக்சி. அந்த ஆண்ட்ரோமீடியா கேலக்சியை இன்னைக்கு நான் பாக்குறேன். நைட்ல போய் பாக்குறேன். ஓ, இதுதான் ஆண்ட்ரோமீடியா கேலக்சிப்பா, இங்க தெரியுது ஸ்டார் அப்படின்னு எனக்கு யாரோ அடையாளம் காட்டுறாங்க. அது இன்னைக்கு அப்படி இருக்கானா? இன்னைக்கு அப்படி இல்லையா. அது எப்படி தெரியுமாமா? 2.5, அதாவது 25 லட்சம் ஒளி வருடங்களுக்கு முன்னாடி. ஒரு ஒளி வருடம்ங்கிறது ஒளி ஒரு வருஷம் பிரயாணிச்சது. ஒளி ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பிரயாணிக்கும். கற்பனை எல்லாம் பண்ண முடியலமா, எனக்கு கணக்கு பண்ண முடியல. நீங்க பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி அந்த கேலக்சி எப்படி இருந்துச்சோ அதைத்தான் நான் இன்னைக்கு பாக்குறேன்னா. ஏன்னா அதுல இருந்து கிளம்புன ஒளி என் கண்ணை அடையிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கான். அல்லாஹு அக்பர். அப்படின்னா இங்க ஆதமத்தாவே பிறந்திருக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி படைப்பினுடைய ஆரம்பத்துல கிளம்புன
ஒளிய இப்பதான் வந்து சேர்ந்திருக்கும். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டங்களையும் அல்லாஹ் படைத்திருக்க அவனுக்கு இணைகளை கற்பிக்கலாமா? அதனாலதான் இதை சொல்றப்ப எல்லாம் அல்லாஹ் சொல்றான், தஜஅலு அந்தாதா, நீ இணையா கற்பிக்கிற, நீ இணையா கற்பிக்கிற, என்ன முடியும் உன்னால நீ அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க? எப்பேற்பட்ட வல்லவன்! அடிச்சு விட்டானே அல்லாஹு தஆலா அந்த இசை. அதான் சொல்றாங்கல்ல ஒரு இயக்க விதி, தட்டி விடாம ஒண்ணும் இயங்காது, தட்டி விட்ட ஒண்ணு இயங்கிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா, தட்டி இவ்வளவு பெரிய இயக்கத்தை தட்டி விட்ட அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் அது மேல செலுத்தி இருக்க வேண்டும். அந்த போர்ஸை செலுத்துவதற்குரிய வல்லமையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவனாகத்தானே இருக்க முடியும். அப்படி 7-8 பேர் இருந்திருந்தாங்கன்னா எதிர்விசை வந்து எல்லாமே எப்படி ஆயிருக்கும், உடைஞ்சு நொறுங்கி போயிருக்குமே. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த வல்லவன் அல்லாஹ்வை இந்த உயிரின் கண்களால் மறுமையில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இழந்துடலாமாமா? அந்த அல்லாஹ்வை உயிர்களாக பார்த்து பேசிட்டு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். மறுபடியும் அந்த பாக்கியத்தை இழந்து பாவிகளாக நம்ம அடையாளம் காட்டப்பட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நஅூது பில்லாஹி மின். அது மட்டும் இல்லாம வானவெளி அந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே இருக்காமா, அப்படியே விரிந்து கொண்டே இருக்கிறதா. ஒரு பலூன்ல 4-5 புள்ளி வச்சுட்டு அப்படியே வாயில வச்சு ஊதுங்களேன், ஊத 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 விரிந்து கொண்டே போகும்லம்மா. மேபி அப்படியே விரிஞ்சு கொண்டே போய் கொண்டிருக்கா இன்னைக்கு வரைக்கும். அது எப்போ அல்லாஹ் முடிக்கணும்னு ஆடுறானோ அது வரைக்கும் விரிந்து கொண்டுதான் இருக்கும். இதையுமே அல்லாஹு தாலா 1800 வருடங்களுக்கு முன்னாடி விஞ்ஞானம் என்பதே இல்லாத ஒரு அஞ்ஞான காலத்துல இன்னா லமூசிஊன்னு குர்ஆன்ல சொல்லியிருக்கான். 51வது அத்தியாயத்துல 47வது ஆயத்துல நாம் வானத்தை விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்கிறோம்னு சொல்றான். இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, இது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்போ இந்த அற்புதமான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய வான படைப்பை பார்க்கிறப்போ நமக்கு களைத்து திரும்புது நம்ம கண்ணு. அப்பதானமா களைச்சு திரும்பும். நான் என்ன அல்லாஹ் இன்னொரு தடவை பாருன்னு சொல்றான், நல்லா தான் பார்த்துட்டு திரும்புறேன். என்ன களைச்சு திரும்புதுன்னா சிந்தனையோடு பார்க்கணுமா. சிந்தனையோடு பார்த்தார்கள். தாய் சொல்லிக் கொடுக்கல, தந்தை சொல்லிக் கொடுக்கல, உஸ்தாத் சொல்லிக் கொடுக்கல, மதரசா போதிக்கல. வானத்தை மட்டுமே பார்த்து அல்லாஹ் ஒருவன் என்று அறிந்து கொண்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வானத்தை பார்த்தாங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் வலைத்தளத்தை பார்க்கிறோங்கிற பேரையில அந்த வலையில் மாட்டிக்கொண்டது மட்டுமல்லாமல் நம் பார்வைகளை கீழ்நோக்கி ஆக்கிட்டோமா. கீழ்நோக்கிய பார்வையாக ஆக்கி படைப்புகளை மட்டுமே பார்க்கக்கூடியதாக ஆக்கிட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய சிரமமா. காக்கை இறந்து போன வஸ்துக்களை மட்டுமே தேடுகிறது பூமியில, அதே பருந்து உயிருள்ள வஸ்துக்களை தேடுகிறது. பருந்தாக வாழ் என்று பெரியார்கள் சொல்லி காமிச்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்டு பார்த்தேம்மா. ஏன்னா நம்ம வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது. விஞ்ஞானம் பெருசுன்னு சொல்லக்கூடிய விஞ்ஞான ஆப்லயே கேட்டு பார்த்தேன். சரி, ஒரு செகண்ட்ல 1,00,000 கோடியாக பிரிச்சா எத்தனைமா, 1,00,000 10⁻⁻12 1,00,000 கோடியாக பிரிச்சா அதுல வரக்கூடிய டைம்ல உருவான ஒரு போசான்கிற துகள் தான் இவ்வளவுக்குமே நிறை கொடுத்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. ஓகே, அதை வந்து எடுக்கலாமா? நான் கேட்ட கொஸ்டின் அதே தான். அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதான் அது இல்லாம போயிட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அல்காரியத்து மல்காரியா வமா அதுராக மல்காரியா யௌம யகூனுன் நாசு கல்ஃபராஷில் மபசூஸ் ஃபதகூனுல் ஜிபாலு கல்இஹ்னில் மல்ஃபூஷ். மலைகள் பஞ்சுகள், மனிதர்கள் ஈசல்கள் எல்லாம் அப்படி பிரிஞ்சிடும், அவ்வளவு அழிஞ்சு போயிடும், கடல் தண்ணீர் எரிஞ்சு போயிடும், எல்லா பிணைப்புகளும் அறுக்கப்படும். அப்போ இதை எடுக்கிறது காட்ஸ் பார்ட்டிகிள் நீங்க சொல்றீங்களே, விஞ்ஞானத்துல சொல்றீங்களே, இதை எடுக்க முடியுமா? இதுக்கு என்ன கேள்வி? எனக்கு கிடைச்ச பதில் 2 வந்துச்சுமா. இல்ல, இது பிசிக்ஸ் விதிகளையே முறைய இல்லாம ஆக்கிடும். அப்படி ஒரு விஷயத்த நான் யோசிச்சதே கிடையாது. 2வது பதிலையும் உங்கள்கிட்ட பதிவு செய்யறேம்மா. ஆனா அல்லாஹ் சொல்றான், படைச்ச எனக்கு கண்டிப்பா அழிக்கிறது ஈஸி. அவ்வளவு குட்டியான செகண்ட்ல இந்த போசானை வெளியாக்குன அல்லாஹ் அதை எடுத்துட்டானா அத்தனையும் அழிந்து போகும். அப்ப அழிக்கிறதும் ஈஸியா அல்ல, கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துடும் நபிசாசம் சொன்னாங்களே, அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா. விஞ்ஞானம் சொல்றதை பாருங்க. The effect of all bosons, particularly the Higgs boson is necessary for the very existence of forces, mass and structure of the universe. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விசைகள், இந்த அமைப்புக்கு, இது எல்லாத்துக்கும் அந்த போசான் துகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாங்களும் ஏற்றுக்கொள்றோம். நம்ம கேட்ட கேள்வி, இதை ஒருவேளை எடுக்கப்பட்டால், அதாவது 1,00,000 கோடி பகுதியில செகண்ட்ல 1,00,000 கோடி பகுதியில் ஒன்றில் வெளியான இந்த விசை எடுக்கப்பட்டால், இந்த துகள் உருவப்பட்டு விட்டால் என்ன ஆகும்னு கேட்டா அது கிடைச்ச பதில்மா, their removal would result in vacuum of masses, not interacting particles with no atoms and no life. இதை எடுத்துட்டா என்ன ஆயிடும்? எதுவுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போயிடும். நோ ஆட்டம்ஸ், நோ லைஃப். அல்லாஹு அக்பர். இப்ப சொல்லுங்கம்மா,
படைத்ததையும் எவ்வளவு எளிதாக அல்லாஹ் படைச்சிருக்கான். நக்குன் ஃபயக்கூன் அப்படின்னு சொல்றமே, எவ்வளவு குட்டியான ஒரு நேரத்துக்குள்ள ரப்பு இது யாராலும் கொடுக்க முடியும்? யாரால முடியும்? கண்டுபிடிக்க பதில் சொல்ல திணறுது விஞ்ஞானம். முடியல, எங்களால இப்போதைக்கு முடியாது, எதுவுமே கண்டுபிடிக்கவே இல்லம்மா. நான் சொல்ற மாதிரி இங்க இருந்து பார்க்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய கேலக்சியவே நம்ம 2.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, அல்லாஹு அக்பர், அவ்வளோ அதுக்கு முன்னாடி உள்ளதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 25 லட்சம் 2.5 வருஷம் 25 லட்சம் ஒளி வருடங்களுக்கு முன்னாடி, சாதாரண மனுஷ வருஷம் கூட கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கோம். மனித ஆயுள் பத்தாது, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திட்டம் போட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு செஞ்சிருக்கானே. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். சிற்றுறக்கமும் பேருறக்கமும் பீடிக்காத வல்ல அல்லாஹ்விற்கு மட்டுமே இது சாத்தியம். அல்லாஹ்வை நம்புவோம்மா. அல்லாஹ் வானத்தை ஆராய்ஞ்சு பார்க்க சொல்றான். அதுக்காகத்தான் இதை நான் ஒரு இணைப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் வெறுமனே சும்மஸ்தவா இல சமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சபஅ சமாவாத், 7 வானங்களையும் அல்லாஹ் படைச்சா, அடுக்கடுக்கா அமைச்சான், தாண்டி உயிர் போகும், பின்னாடி எல்லாம் பார்க்கத்தான் போறோம். நீங்களும் நானும் அந்த 7 வானங்களை கடந்து போக தான் போறோம், அல்லாஹ் கிட்ட போக தான் போறோம். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போறோம். மேபி மறுமை நாளைக்கு போனா வேணா இது எல்லாம் சுருட்டப்பட்டிருக்கும் அல்லாஹ் தஆலாவிடத்தில், பார்க்கிற வாய்ப்பு கிடைக்காது. ஆனா இந்த உலகத்துல மௌத்தானவன கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்க்க தான் போறோம். ஆனா உலகத்துல இருக்கிறப்ப உணர்றதுல தானமா வெரி பெஸ்ட் திங். அதுதானமா ரொம்ப நல்லது. இந்த உலகத்துல வாழும் பொழுது உணரணுமா இல்லையாமா? வாழும் பொழுது உணர்ந்துட்டோம்னு சொன்னா நம்முடைய வாயிலிருந்து வரும், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்துக்கான வீடியோவை 2 பகுதிகளா பார்த்தோம். மாஷா அல்லாஹ். தஃப்சீர் சார்ந்த பார்வை, அறிஞர்களுடைய பார்வையோட பார்த்தோமா. அதோட தற்கால விஞ்ஞானத்தினுடைய அதை தொட்டுதான் இருக்கு. வானவியெல்லாம் அவங்க ஒண்ணுமே இன்னும் டச் பண்ணி கூட பார்க்கலன்னு சொல்லலாம். இந்த நிலைமையிலேயே அல்லாஹுடைய படைப்பினுடைய பிரம்மாண்டத்தை தாங்க நம்மளுக்கு உள்ளமே பத்தல, மனசே பத்தல, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு. இந்த பிரம்மாண்டத்தோட ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். அந்த கேள்வியோட நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்வோமா. யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். மனு ஜின் கூட்டத்தார்களே, வானங்கள் பூமி ஆகியவற்றின் எல்லைகளை விட்டும் கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெறுவீர்களாயின் கடந்து செல்லுங்கள். ஆனால் வல்லமையும் நம் அதிகாரமும் கொண்டே தவிர நீங்கள் கடந்து செல்ல முடியாது. சவால்மா, முடியுமா? அவங்களால முடியுமா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதோட இன்னொரு சின்ன ஒரு சிந்தனைமா. அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பு, இங்க இருக்கிற துரும்ப அந்த பக்கம் நகற்றதுக்கு கூட ஒரு ஆற்றல் தேவைப்படுதே ரப்பு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தையும் இவ்வளவு வேகத்துல வரம்புக்குள் இம்மி அளவு அந்த பக்கம் இந்த பக்கம் பிறளாமல் சுற்ற வைப்பதற்கு உன் ஆற்றலை நீ கொடுத்திருக்கிறே ரஹ்மானே. எப்பேற்பட்ட காதிர் யா அல்லாஹ், எப்பேற்பட்ட வல்லமை மிக்கவன் ரஹ்மானே. ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் மிக்க ரஹ்மானே. எங்கள் உள்ளங்களின் மீது உன் ஆற்றலை கொண்டு தீனில் நிலைப்படுத்தி விடுவாயாக யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பான சகோதரிகளே, தீன் சொந்தங்களே, நம்ம அடுத்து பார்க்க போறது ரொம்ப சூப்பரான விஷயமா. மாஷா அல்லாஹ், ரொம்ப சூப்பரான விஷயம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித படைப்பின் ஆரம்பத்தை எப்படி திட்டமிட்டான், அது எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்திருக்கும், இந்த பூமியில என்ன இருந்திருக்கும். இது 13.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி விஞ்ஞானத்தை தோராயமான கணக்குக்கே இப்படி வருது. அல்லாஹ் சொன்ன 50,000 வருஷம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணோம்னு பார்த்தா ஒரு 15 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமி இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கலாம். அப்படி சொல்லி கணக்குல பண்றோமா? கண்டிப்பா விஞ்ஞானம் எதையும் உண்மைன்னு சொல்லதான் போகுது. இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது எப்போ மனித படைப்பு உருவாச்சு, அதுக்கு முன்னாடி பூமியில என்ன இருந்துச்சு, என்ன நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு, நாம யாரு, நம்மளை எதுக்காக அல்லாஹ் தஆலா படைச்சான், நம்மளை எப்படி இங்க கீழே இறக்குனா, நாமெல்லாம் எப்படி வந்திருக்கோம், இதெல்லா விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்கள்ல பார்ப்போமா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு நம்மோடு பேசினானோ அதை ஓரளவுக்காவது புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் விளக்கத்தையும் நம் உள்ளத்திற்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.